தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஹியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ் மல்டிபிள் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டுக்கு எப்படி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ் சிங்கிள் காம்பவுண்டுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கன்சைஸா புரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம நெட்வொர்க் ஃபார்மகாலஜி வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நெட்வொர்க் ஃபார்மகாலஜி ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை மல்டிபிள் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டுக்கோ எப்படி பண்றது, எங்கிட்ட மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கு சிங்கிள் டிசீஸ்க்கு, ஸோ அதுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவோட மெயின் எய்ம் அண்ட் ஃபோக்கஸ் என்னன்னா, ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்டு ஒரு டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக எப்படி ஆக்ட் ஆகி வேலை செய்யுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனாலிசிஸ் மல்டிபிள் காம்போனன்ட்க்கு எப்படி பண்ணுறதுன்ற இந்த வீடியோ. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கமாக பண்ணுற போல் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம எல்லா ஃபைல்ஸையும் சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வழக்கம் போல் நம்ம பப்கெம் போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ்க்கு எடுத்திருக்க பிளான்ட் துளசி. துளசி இந்த பிளான்ட்டை ஆஸ்துமாக்கு எகென்ஸ்டாக எப்படி துளசி இன்ஹிபிட் பண்ணி ட்ரீட் பண்ணுது, நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ் மூலமா எப்படி ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி எந்த புரோட்டீன் அந்த பர்டிகுலர் டிசீஸ் இன்ஹிபிட் பண்ணி ட்ரீட் பண்ணுது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பப்கெம் போகிறோம். ஸோ மேஜராக நம்ம ஒரு பிளான்ட் எடுக்கிறோன்னா அந்த பிளான்ட்டுக்கு சில ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி, ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு எகென்ஸ்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அது போல நான் துளசின்ற பிளான்ட்ல ஒரு 3 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் நான் எடுத்திருக்கேன். யூஜினால், கேம்ஃபின் அண்ட் சினோலின். இந்த 3 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டுமே ஆஸ்துமாக்கு எகென்ஸ்டா ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் யூஜினால் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பப்கெம் டேட்டா பேஸில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளான் எந்த டிசீஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுத்து அதை மட்டும் நீங்கள் நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ் பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ 10 காம்பவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை காம்பவுண்ட் இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்து அப்படியே நீங்கள் பண்ண வேண்டியதான். ஸோ பப்கெம்ல போயிட்டு யூஜினால் போட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்மைல்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மைல்ஸை காப்பி பண்ணி புதிய டேப் கிரியேட் பண்ணி ஸ்விஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்விஸ் டார்கெட் வெப்சைட்டில் அந்த ஸ்மைலை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்பீஷீஸ் ஹோமோசேப்பியன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்மைல்ஸில் நம்மளுடைய ஸ்மைல்ஸ் பேஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் டார்கெட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஒன்ஸ் ப்ரிடிக்ட் டார்கெட் கொடுத்த உடனே அது ஒரு சர்டன் டைம்ல லோட் ஆகி நமக்கு டார்கெட் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கிடைச்சிச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைலை நம்ம சேவ் இமேஜஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஹோம்ல ட்ரையல் அப்படின்ற இந்த ஃபோல்டரில் போயிட்டு நம்பர் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா யூஜினால் தான் நம்பர் 1 நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் இதில் இந்த சிஎஸ்வி ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே சிஎஸ்வி ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த ஃபைலை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய கிரியேட் பண்ண அந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணிக்கிறணும். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து ஜஸ்ட் அண்ட் ட்ரையல்ன்ற அந்த ஃபோல்டரில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது ரீநேம் அஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்
கேம்ஃபின் அப்படின்ற இதை வந்து காப்பி பண்ணி சேம் பப்கெம் டேட்டாபேஸில் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி ஸ்மைல்ஸை ரிட்ரைவல் பண்ணி ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனில் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சர்ச் கொடுக்குறேன். இங்கேயே எனக்கு ஸ்மைல்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்படியே காப்பி பண்ணி ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனில் ஹோம் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணி ஸ்பீஷியஸை ஹோமோசேபியன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபைட்டோ கான்ஸ்டன்டோட ஸ்மைலை பேஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் டார்கெட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் ஒன்லி ஒன் மாலிகுல் அட் அ டைம். நீங்கள் கேட்கலாம் அதான் வந்து நான் 3 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் இருக்குது, 3 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் ஸ்மைல் அட் அ டைமில் வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சில டைமில் நம்ம சிங்கிள் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டை பேஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்குமே அதுதான் கிடைக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு எரர். அந்த மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன், அதனால எனக்கு கிடைச்ச அந்த எரர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேம்ஃபைன்றதை டைப் பண்ணி சர்ச் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி இங்கே இருக்க ஸ்மைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த எரர் வந்து நான் சிங்கிள் ஸ்மைல் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன், பட் அப்படி இருந்துமே அந்த எரர் வந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் இதுதான். நான் ஜஸ்ட் கேம்ஃபைல் டைப் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த எரர் வந்துச்சு. ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் டார்கெட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு டைமில் ஒரு ஸ்மைலில் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் வச்சிருந்தாலும் சரி, ஒவ்வொன்றா வந்து ஜஸ்ட் ஸ்மைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் கொடுக்கணும். அட் அ டைமில் நீங்கள் எல்லா ஃபைட்டோ கான்ஸ்டன்டோட ஸ்மைலையும் காப்பி பண்ணி ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனில் போட்டு ப்ரெடிக்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு எரர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் சேம் அதே மாதிரி இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ நம்பர் 2 போட்டு சேவ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் CSV ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துருவோம். அண்ட் டவுன்லோட்ஸில் போயிட்டு ரீநேம் பண்ணி 2 அப்படின்னு ஜஸ்ட் கொடுத்து இதை பண்ணி நம்மளுடைய ஃபைல் ஃபோல்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் சினியோல் அப்படின்ற இந்த ஃபைட்டோ கான்ஸ்டன்ட், அதாவது 3 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் டோட்டலாக நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய காம்பவுண்டில் பிளான்ட்டில் எத்தனை ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டையும் சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பப்கெம் டேட்டாபேஸில் சர்ச் பண்ணி ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனில் ஒன்றா வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே போல் நான் ஸ்மைல்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்மைல்ஸை நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெடிக்ட் டார்கெட் அப்படின்றதையும் நான் கொடுக்குறேன். சேம் அதே போல் இமேஜை சேவ் கொடுக்குறோம். CSV ஃபைலை டவுன்லோட் பண்ணி ரீநேம் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரையல் ஃபோல்டருக்குள்ள டெஸ்க்டாப்பில் நம்ம வச்சுருக்க இந்த ட்ரையல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு புதிய ஃபோல்டரை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நேமிங் ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு போட்டு நேமிங்கில் நம்பரிங்கோட நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். நம்பர் 1 ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனில் இப்போ நம்ம அப்டைன் பண்ண இந்த எல்லா டேட்டாவையுமே இதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜீன் கார்ட்ஸ். ஸோ ஒரு புதிய டேபை கிரியேட் பண்ணி ஜீன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த ஜீன் கார்ட்ஸ்குள்ள நம்மளுடைய டிசீஸோடைய நேம் வந்து டைப் பண்ணி ஜீன்ஸை அப்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆக்சஸ் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் அது ஜஸ்ட் சைன் அப் பண்ணி ஒன்ஸ் ரிமெம்பர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு இது கேட்காது. ஸோ என்னோட டிசீஸ் டைம் ஆஸ்மா அதனால் ஜீன் கார்ட்ஸில் சர்ச் டெர்மில் என்டர் பண்ணி சர்ச் கொடுக்குறேன்.
ஸோ சர்ச் பண்ணோடனே எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படின்றது நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸல் ஃபைலை கட் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷனில் சேவ் பண்ணி நம்பரிங் பண்ணிக்கிறோம். நம்பரிங் as 2. இது எதுக்காக அந்த மாதிரி நம்பரிங் பண்ணுறோன்னா ஸ்டெப்ஸ் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ட்ரையல் ஃபோல்டருக்குள்ள ஒரு புதிய எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு நம்பரிங் 3ன்னு போட்டு வென்னி 2.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமிங் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த வென்னி எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம ஸ்விஸ் டார்கெட் ப்ரொடக்ஷன் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அதில் ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல் என்னன்னா யூஜினால். இதனுடைய காமன் நேம்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி இந்த வென்னி 2.1 கிரியேட் பண்ண இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வந்தீங்கன்னா டோட்டலாக 101 டார்கெட்ஸ் வந்து யூஜினாலுக்கு மட்டும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம். அதில் உள்ள காமன் நேம்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறோம். டோட்டலாக 36 டார்கெட்ஸ் வந்து நமக்கு கேம்பெயினுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை காப்பி பண்ணி சேம் வென்னி 2.1ல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபாலோ பண்ணி செகண்ட் டார்கெட் 102லேருந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு 137 அப்படின்ற இடத்துல இந்த கர்சரை வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸல் ஷீட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த தேர்ட் எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய காமன் நேம்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இதில் வந்து 55 காமன் நேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா காமன் நேம்ஸையும் ஒன்றா வந்து கம்பைன் பண்ணி வச்சுக்கணும். வென்னிக்கு நம்ம அப்போ தான் அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ காமன் நேம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜீன் கார்ட்ஸ். ஸோ நம்ம ட்ரையல் ஃபோல்டரில் போயிட்டு ஜீன் கார்டு எக்ஸலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வென்னிக்கு ஓப்பன் பண்ண எல்லா எக்ஸல் ஷீட்டையும் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஜீன் கார்டு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க ஜீன் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி காப்பி பண்ணலாம். அண்ட் இது போல் ஸ்க்ரோல் பண்ணி காப்பி பண்ணுறப்போ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஏ காலமில் வச்சு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜீன் சிம்பிளுக்கு இவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது, ஸோ என்னால் ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி காப்பி பண்ண முடியல. ஸோ நான் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏ காலமில் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து டார்கெட்ஸும் வந்து thousands ஆஃப் டார்கெட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜீன் சிம்பிளை நீங்கள் ஜஸ்ட் மேலே அந்த காலமில் கிளிக் பண்ணி ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அது கரெக்ட். வேற டார்கெட் இப்போ என்னுடைய பிளான்ட்டுக்கு நிறைய ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் இருக்குது. அதில் நான் ஒரு 10 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் வந்து எடுத்திருக்கேன் டிசீஸ் கிகன் ஸ்டாக் பண்ணுறதுக்காக. அதில் ஒவ்வொரு ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டுக்கும் 100, 1000 அண்ட் 500 இப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸ்விஸ் டார்கெட்ல நான் ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எல்லா டார்கெட்டையும் கம்பைன் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா வென்னியில் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணுறப்ப ப்ராப்பரான வந்து டேட்டா வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு 100க்கு மேலே டார்கெட்ஸ் வந்து எக்ஸிட் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு காம்பவுண்டில் 100, மற்ற ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்ல 50, 50, 15 இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் இப்போ பண்ண அதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே வெண்ணில போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வேற எல்லாமே வந்து 1000 டார்கெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டாப் 50 டார்கெட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஈச் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் 10 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் இருக்குன்னா ஒவ்வொரு ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்லையும் டாப் 50 டார்கெட்ஸை மட்டும் எடுத்து காப்பி பண்ணி வென்னி 2.1 எக்ஸல் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா வென்னி ஓப்பன் பண்ணுறோம். வென்னி 2.1. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃப்ரீ வெப் டூல் தான். ஓவர்லேப் அனலைசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் அப்படின்ற இடத்துல நம்ம பிளான்ட்டோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம், துளசி. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம டிசீஸோட நேம் வந்து லிஸ்ட் டூவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆஸ்மா.
ஸோ துளசின்றதுல நம்ம ரெடி பண்ண அந்த காமன் நேம்ஸ் வந்து காப்பி பண்றோம். அதாவது கம்பைன் பண்ணி ரெடி பண்ணோம் இல்லையா, 1 2 3 எக்ஸல் ஷீட்டோடைய ஸ்விஸ் டார்கெட் ப்ரெடிக்ஷனை, அதுல இருக்க காமன் நேம்ஸ் தான் நம்ம வந்து இங்க துளசின்றதுல பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஆஸ்மா பாக்ஸ்ல கிளிக் பண்ணி சேம் வென்னி 2.1 எக்ஸல் ஷீட்ல போயிட்டு ஜீன் சிம்பிளை காப்பி பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ண உடனே நமக்கு வென்னி அனலைசிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ உங்க ஸ்டைலில் போயிட்டு ஸோ சில டைம்ல இந்த மாதிரி பாக்ஸ் வரும், இதுல வந்து கொஞ்சம் எரர் காட்டுற மாதிரி வரும். அண்ட் இது வந்து எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெப்சைட்டோட எரர் தான், அது வந்து டக்குன்னு வந்து காமிக்காது. ஸோ இங்க வந்து இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லா கலர்ஃபுல்லா மாறிடும். இந்த வென்னி டயக்ராம் ஒன்று வந்து ப்ளூ கலர்லயும் ஒன்று எல்லோ கலர்லயும் இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் நெட்வொர்க் ஃபார்ம் காலேஜ் அனாலிசிஸ் வீடியோல வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ பேப்பர்ல நீங்க போடுறப்ப கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், அதுக்காக தான் வந்து அந்த ஸ்டைல வந்து நம்ம மாத்துறது. ஸோ இப்போ வரல, அதனால நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த அனாலிசிஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே 108 அப்படின்ற இடத்துல நம்ம மவுஸோடைய கர்சரை வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிமிலாரிட்டிஸ் எல்லாமே ரிசல்ட்டாக இந்த பாக்ஸில் வந்து கிடைச்சிரும். ஸோ இதில் போயிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காப்பி ஆகிடும். இதை வந்து காப்பி பண்ணி ஒரு புதிய டேப் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணி பாஸ்வேர்டை மறக்காத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் சர்ச் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே மல்டிபிள் ப்ரோட்டீன் அப்படின்ற இந்த கிரிட்டீரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம வெண்ணில காப்பி பண்ண அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையுமே இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த சிமிலாரிட்டிஸ் இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த வென்னி 2.1 எக்ஸல் ஷீட்டில் ஒரு புதிய டேபை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல அந்த சிமிலாரிட்டிஸை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அஸ் வெல் அஸ் சப்ளிமெண்ட்ரி பேப்பரில் அப்ளை பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த எக்ஸல் ஷீட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் வேற அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரிங்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆர்கனிசம்ல ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹோமோ அப்படின்னு சொன்னீங்கனாலே இங்கே கீழே வந்து உங்களுக்கு சர்ச் டேர்மில் வந்துடும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்கணும். நீங்களே ஃபுல்லாக ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக டைப் அடிச்சு கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகாது. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் வந்து சர்ச் பண்ணிடுச்சு. இதில் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரோட்டீன் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷனோட பிட் இமேஜை எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய பிட் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் இப்போ வீடியோவில் நல்லா பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரிங்கோடைய பிட் இமேஜ். ஸோ இந்த இமேஜை நம்ம பேப்பரில் வந்து போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வந்து இன்ட்ராக்ஷன் நடக்குது, ப்ரோட்டீன் இன்ட்ராக்ஷன்றதை நம்ம பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் fourth option, short tabular text output can be opened in Excel and Cytoscape. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு இந்த ஸ்ட்ரிங் இமேஜ் ரெண்டுத்தையும் கட் பண்ணி நம்மளுடைய ட்ரையல் ஃபோல்டரில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டுத்துக்குமே இப்போ நம்ம நம்பரிங் கொடுத்தாகணும். நம்பர் 4 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அது 4th ஸ்டெப் இல்லையா. ஸோ நம்பர் 4 கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். நோட் பேடில் வந்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நோட் பேடில் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க, காப்பி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூ எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நேமிங் ஸ்ட்ரிங்ஸ் டேட்டாபேஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து சரியாக இருக்காது. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆல் செலக்டில் இருக்கும்போது ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஏரோ மார்க் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்பர் ஃபில்டரில் போயிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்து 0.4 அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் அண்ட் ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த 0.4 வந்து த்ரெஷோல்ட் ஸ்கோர். இந்த 0.4 மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அண்ட் ஃபில்டர் எகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபில்டர் வந்து போயிடும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ்
சைட்டோஸ்கேப் அனலைசிஸ். சைட்டோஸ்கேப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டாப் 10 ஹியூபா ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை வச்சு எந்த பாத்வேல வருது அப்படின்றத நம்ம வந்து ஃபர்தர் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட்டோஸ்கேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோடைய லிங்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர்ஸோடைய லிங்க்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்டோஸ்கேப் ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ் மேலே டிஸ்பிளே ஆகி லோட் ஆகும். ஸோ அந்த லோடிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் ஃபர்தர் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நெட்வொர்க் ஃப்ரம் ஃபைல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ் டேட்டா பேஸ் எக்ஸல் ஷீட் வந்து த்ரெஷோல்ட் ஸ்கோல்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இதில் வந்து இந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். நெட்வொர்க்ஸ் வந்து இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோ ஹியூபா அப்படின்றத நமக்கு எடுத்து வச்சிருக்கோம். இந்த சைட்டோ ஹியூபா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் நெட்வொர்க் ஃபார்முலாலஜி அனாலிசிஸ் சிங்கிள் காம்பவுண்ட் அனாலிசிஸ்ன்ற வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து அதுக்காக தான் நான் சொன்னேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறன்றத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சைட்டோஸ் ஹியூபாவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸில் கேல்குலேட் கொடுக்குறேன். கேல்குலேட் கொடுத்துட்டு ஹியூபா நோட்ஸில் டாப் 10 மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நோட்ஸ் அண்ட் டிஸ்பிளே த ஷார்ட்டஸ்ட் பார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு, கிளியர் அவுட் மீன்ஸ் ஜஸ்ட் மூவ் பண்ணி எட்ட வச்சுட்டு என்னோட டாப் 10 ப்ரோட்டீன்ஸை மட்டும் நான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பிட் இமேஜாக வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ இதை வந்து ஜஸ்ட் நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் ஏற்ற மாதிரி அழகாக ரவுண்ட் அப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி இந்த பிட் இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணி உங்களுடைய பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அண்ட் பேப்பரும் வந்து ஈஸியாக அக்செப்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் டாப் 10 ப்ரோட்டீன்ஸை மட்டும் இப்போ நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு ப்ரோட்டீனாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் இதுதான் அந்த டாப் 10 ப்ரோட்டீன்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் அஸ் இமேஜ் அப்படின்றதில் போயிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. அந்த ஃபைல் லொக்கேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே சேவ் ஆகிருக்கும். அண்ட் தென் சேவ் கரண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சேவ் கரண்ட் ரேங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரேங்க் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சேம் லொக்கேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேவ் ஆகிடும். அண்ட் தென் க்ளோஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா எஸ் சேவ் அண்ட் குவிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா சைட்டோஸ்கேப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து இந்த சைட்டோஸ்கேப் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் அப்படியே இருக்கும். நான் இப்போ நம்ம ட்ரையல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து உங்களால் பார்க்க முடியும். இதுதான் நம்ம செட் பண்ணி எடுத்த அந்த இமேஜ். அண்ட் தென் இந்த ரேங்க் ஸ்கோர்ன்றது டாப் 10 ப்ரோட்டீன்ஸ்க்கான ரேங்க் ஸ்கோர். ஒவ்வொரு ப்ரோட்டீனும் எவ்வளோட ஸ்கோர் வந்து அப்டெயின் பண்ணியிருக்கு இந்த எம்சிசி மெத்தட் படி ஃபில்டர் அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் ஷீட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த டாப் 10 ரேங்க் படி நம்ம அப்டெயின் பண்ணோம் இல்லையா, இந்த டாப் 10 ப்ரோட்டீன்ஸை மட்டும் நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி ஒரு புதிய டேப்ல ஷைனி கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஷைனி கோல போயிட்டு நம்மளுடைய அந்த டாப் 10 ப்ரோட்டீன்ஸையும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்து இந்த எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு எந்த பேராமீட்டரையும் சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் லோட் ஆகி இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரும். இதில் கேக் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கெக்ஸ் பாத்வே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த கெக்ஸ் பாத்வேல நீங்கள் வந்து
ஆஸ்துமா ரிலேட்டடாக எந்த பாத்வேல வருது அண்ட் டாப் 10 ப்ரோட்டீன்ஸையும் வந்து அனலைசிஸ் பண்ணி நம்ம இங்கே பாத்வே வந்து சூஸ் பண்ணணும். எந்த பாத்வே மூலயமா வருது அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து எண்டோக்ரைன் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த பாத்வே மூலயமா வர்ற மாதிரி நான் ஜஸ்டிஃபை பண்ணி என்னோடய பேப்பரில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுடைய காம்பவுண்ட் எந்த பாத்வேல வருதுன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட் பேஜில் நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ இங்கே வந்து நான் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டைல் ஃபோல்டரில் போயிட்டு அந்த கெக்குக்கு நேமிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம நேமிங் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைல் ஓப்பனில் இருந்தாலுமே உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்கள் வந்து நம்பரிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்பரிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே நம்பரிங் கொடுத்து எந்த ஒரு ஸ்டெப்பும் மிஸ் ஆகாத மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். கெக்ஸ் பாத்வே அனாலிசிஸ் வந்து நம்பர் 6th ஸ்டெப். இது எப்படி பண்ணுறோன்னா ஷைனிகோ மூலயமா வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாம் வந்து செட் ஆகிடுச்சு. த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டேவிட்ஸ் டேட்டாபேஸ். சேம் அதே டாப் 10 ப்ரோட்டீனை காப்பி பண்ணி டேவிட்ஸ் டேட்டாபேஸில் போட்டு நம்ம ஜீன் ஆன்காலஜி என்ரிச்மெண்ட் அனாலிசிஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த டேவிட்ஸ் டேட்டாபேஸை நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜீன் ஆன்காலஜி மூலயமா நம்மளுடைய டார்கெட் ப்ரோட்டீன்ஸோடைய பயாலஜிக்கல் ப்ராசஸ், செல்லுலார் காம்போனன்ட்ஸ் அண்ட் மாலிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஜீன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை ஸ்டார்ட் அனலைசிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டார்ட் அனலைசிஸில் இந்த இடத்துல உங்களுடைய டாப் 10 ப்ரோட்டீன்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஐடென்டிஃபையர் அப்படின்ற இந்த ஸ்டெப் 2ல் வந்து அஃபிஷியல் ஜீன் சிம்பிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ண உடனே ஸ்பீஷியஸில் ஹோமோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். இந்த ஹோமோ சாப்பியன்ஸ்ன்ற ஸ்பீஷியஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 3 லிஸ்ட் டைப்பில் ஜீன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி சப்மிட் லிஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இதை கொடுத்த உடனே ஒன்ஸ் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு கிடைக்கும். இதில் ஃபங்க்ஷனல் அனோவேஷன் டூல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் ஜீன் ஆன்காலஜி கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த சார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சிசி டைரக்டரோட சார்ட் அண்ட் சேம் அதே மாதிரி மாலிகுலர் ஃபங்க்ஷன் டைரக்டரோட சார்ட், இந்த மாதிரி எல்லா சார்ட்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு டவுன்லோடபுள் ஃபார்மேட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் அனோவேஷன் சார்ட்டில் இந்த சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே அது என்னன்றது நேமிங் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பிபி, அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சிசி, செல்லுலார் காம்போனன்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எம்எஃப், மாலிகுலர் ஃபங்க்ஷன்ஸ். எல்லாத்தையுமே வந்து சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட்டாக இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வந்து நம்பரிங் கொடுத்தாகணும். கட் பண்ணி லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி ரீநேம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ரீநேமில் நம்பரிங் as 07. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புதிய எக்ஸல் ஷீட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த ஜீன் ஆன்காலஜியை எஸ்ஆர் பிளாட் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போட்டு நம்ம வந்து விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த டேவிட்ஸ் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு எக்ஸல் ஷீட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பிபியை ஓப்பன் பண்ணுறோம்.
பிபி என்ற எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் காப்பி பண்ணுறோம். 10 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து காப்பி பண்ணுறோம். எதுக்கு இந்த ஃபஸ்ட்டை வந்து விட்டுறோம், ஏன்னா அது வந்து டைட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு அண்ட் நம்பர் 2 சீரியல் நம்பர்லேருந்து 11 சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்க டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். Ctrl C கொடுத்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ண டேவிட்ஸ் டேட்டாபேஸ் எக்ஸல் ஷீட்டில் ஹெட்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ணுறோம். சரியாக காப்பி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எகைன் போயிட்டு இந்த டாப் 10 மட்டும் காப்பி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கேட்டகரி. நெக்ஸ்ட் காலமில் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமிங் பண்ணுறோம். கேட்டகரியில் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமிங் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட நமக்கு எஸ்ஆர் பிளாட்டில் விஷுவலைசேஷன் ஆகாது. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி விட்டுறோம். ஸோ டாப் 10 வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கம்பைன்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஸ்கோர். எவ்வளோ ஸ்கோர்ஸ் வந்து ஒவ்வொரு கோட் டேர்ம்ஸும் அப்டேன் ஆகிருக்கு அப்படின்றது தான் இது வந்து சொல்ல போகுது. ஸோ அதுக்காக தான் கம்பைன்ட் த்ரெஷ்ஹோல்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ எகைன் அந்த பிபி எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதில் போயிட்டு ஃபோல்ட் என்ரிச்மெண்ட் ஸ்கோர்னு இருக்கும். அதை 1 நம்பர்லேருந்து 10 நம்பர் வரைக்கும், அதாவது டாப் 10 மட்டும் காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சேம் இதே மாதிரி சிமிலராக சிசி அண்ட் எம்எஃப் எல்லாத்துக்கும் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ சிசி எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறோம். டாப் 10 டேர்ம்ஸை காப்பி பண்ணுறோம், இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் சப் கேட்டகரியில் ஆர் கேட்டகரியில் செல்லுலார் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணி விட்டுறோம். அண்ட் இந்த இடத்துல ஃபோல்ட் என்ரிச்மெண்ட் ஸ்கோருடைய டாப் 10 ஸ்கோரையும் வந்து அட்டைன் பண்ணுறோம். அதாவது சீரியல் நம்பர் 2லேருந்து 11 வரைக்கும் காப்பி பண்ணால் தான் டாப் 10. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய டைட்டிலுக்காக. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ டில் 21 வரைக்கும் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் தான் நீங்கள் பண்ணுறது கரெக்ட். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டைட்டிலில் போயிடுது. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய டேர்ம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எம்எஃப். ஸோ இந்த சிசியை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் அந்த பிபியும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுலாம், இல்லைனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம்எஃப் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல மாலிகுலார் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டுறோம். டோட்டல் நம்பர் 31 வந்திருக்கு. 31 வரைக்கும் வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டு. ஸோ இந்த இடத்துல ஃபோல்டு என்ரிச்மெண்ட் ஸ்கோர், எம்எஃப்ல இருக்கக்கூடிய ஃபோல்டு என்ரிச்மெண்ட் ஸ்கோரை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நம்மளுடைய டேவிட்ஸ் டேட்டாபேஸ் எக்ஸல் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. Ctrl S கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அண்ட் குரோமில் எஸ்ஆர் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எஸ்ஆர் பிளாட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து குரோமில் வந்து சில டைமில் வந்து வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யாத டைமில் ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ இல்லை யூசி ப்ரௌசர்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்லேயே நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எஸ்ஆர்பில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிசி எம்எஃப் 3-in-1 அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த எக்ஸலில் பண்ண மொத்த டேட்டாவையும் ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த டேவிட்ஸ் டேட்டாபேஸ்ன்ற அந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம பண்ணோம்.
ஸோ இந்த ட்ரையல் ஃபோல்டரில் போயிட்டு டேவிட்ஸ் டேட்டாபேஸ் எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க மொத்த இதுவையும் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். 31 rows and 3 columns காப்பி பண்ணி எஸ்ஆர் பிளாட்டில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்புட் செக்கிங் கொடுக்குறோம். இன்புட் செக்கிங் வந்து பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா தான் நீங்கள் பண்ணது வந்து கரெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி செக் ஹேஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து மோஸ்ட் ஆஃப் த Q1 ஜேர்னலில் அக்செப்ட் பண்ணுற ஃபாண்ட் டைம்ஸ் ஆஃப் நியூ ரோமன். அண்ட் இந்த ஃபாண்ட்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ தான் இந்த ஒரு சில டைமில் இந்த கண்டென்ட் வந்து இந்த கோடை விட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜீன் ஆன்காலஜி டேட்டா வந்து இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் நீட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த லைனை இந்த மாதிரி லைன்ஸை மிஸ் உள்ளே அடக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டாக வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை நான் வந்து என்னுடைய ரிசல்ட் செக்ஷனில் போட்டு டிஸ்கஷன் பண்ணி துளசி பிளான்ட் ஆஸ்மாவுக்கு எகென்ஸ்டாக வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் த 8th ஸ்டெப் ஆஃப் நெட்வொர்க் ஃபார்மகாலஜி அனலைசிஸ். 08 போட்டு எஸ்ஆர் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட நெட்வொர்க் ஃபார்மகாலஜி முடிஞ்சிடுச்சு. அண்ட் நான் கிக்ஸ் பாத்வேல அப்டெயின் பண்ணேன் அந்த 2 புரோட்டீனை எடுத்து நான் மாலிகுலர் டைனமிக்ஸ் அண்ட் மாலிகுலர் டாக்கிங் அனலைசிஸை ஃபர்தராக பர்ஃபார்ம் பண்ணி என்னுடைய காம்பவுண்டுக்கு ஒரு தெரப்பூட்டிக் பொட்டென்ஷியல் ஆஸ்துமாக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துளசி காம்பவுண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு நேச்சுரலான காம்பவுண்ட் தான். ஸோ இந்த காம்பவுண்ட் ஆஸ்துமாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரக் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரக்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த துளசி காம்பவுண்ட் வந்து ஒரு நேச்சுரலான காம்பவுண்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆஸ்துமாவை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ப்ரோடாக்ஸ் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். டாக்ஸிசிட்டி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டாக்ஸிசிட்டி வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்னுடைய காம்பவுண்ட் யூஜினால் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி அதனோட ஸ்மைல்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த ப்ரோடாக்ஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டாக்ஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கெனோனியன் ஸ்மைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட் ஸ்மைலை பிளேஸ் பண்ணி கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டோட நேம் வந்து பப்கம்ல என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணி அதனோட ஸ்மைல்ஸை காப்பி பண்ணி அந்த கமாவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பேஸில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் ஒரு கமா போட்டு அண்ட் தேர்ட் ஃபைட்டோ கான்ஸ்டியூவன்ட் சினியோல் அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி சேம் லைக் பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்மைல்ஸை நம்ம எடுக்கிறோம். எல்லா ஸ்மைல்ஸையும் எடுத்து இதே மாதிரி சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி நம்ம டாக்ஸிசிட்டி வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அப்ளைன் ஆகிடும். இதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டாக்ஸிசிட்டியுமே ப்ரிடிக்ட் ஆகிடும். ஸ்டார்ட் டாக்ஸிக் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸிசிட்டி ரிப்போர்ட்டை ப்ரோடாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துரும். கிளாஸ் 4ல் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய காம்பவுண்ட் எதில் இருக்குது அப்படின்றத போட்டு அண்ட் இதே மாதிரி சேம் டாக்ஸ் ப்ரிடிக்ஷனில் போயிட்டு உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ட்ரக்கோடைய நேம் டைப் பண்ணி அதனுடைய டாக்ஸிசிட்டி லெவல் என்ன வந்திருக்கு, மேபி அது 3 வரலாம் இல்லை 2 வரலாம். ஒரு சிந்தட்டிக் ட்ரக்காக இருந்தால் கண்டிப்பாக 3, 2, 1 இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஸோ அதை விட என்னுடைய நேச்சுரல் காம்பவுண்ட் துளசி வந்து ரொம்பவே தெரப்பூட்டிக் பொட்டென்ஷியலாகவும் அண்ட் குட் டாக்ஸிக் ப்ரொஃபைலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் பிரிண்ட் டாக்ஸிசிட்டி ரிப்போர்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்ஸிசிட்டி ரிப்போர்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து
சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸிசிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் துளசி அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து ஃபர்தராக சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியலில் நம்மளோட ரிசர்ச் பேப்பர் கூட நம்ம வந்து வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா ஸ்விஸ் ஏடிஎம்ஏ அனலைசிஸும் நம்ம வந்து இது கூட பண்ண போகிறோம். ஸோ ஸ்விஸ் ஏடிஎம்ஏ ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் சேம் இதில் யூஜினால் அப்படின்றது நம்ம சைட் பை சைடு வந்து பண்ணணும். யூஜினால்ன்ற நேம் போட்டு அதில் இருக்க அந்த ஸ்மைலை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி ஸ்விஸ் ஏடிஎம்ஏல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல யூஜினால் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியுதானு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்மைல் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸ்மைலை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டு நம்மளுடைய காம்பவுண்டோட நேம் அங்கே போடுறோம். அண்ட் ஜஸ்ட் அகைன் ஒரு என்ட்ரு கொடுத்து பப்டிஎம்மில் போயிட்டு நெக்ஸ்ட் ஃபைட்டோ கான்ஸ்டன்டோட நேமை நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதனுடைய ஸ்மைல்ஸை காப்பி பண்ணுறோம். அண்ட் வேற இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி ப்ரிடிக்ஷன், ஏடிஎம்ஏ அனலைசிஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சீரியஸாகவே, அதாவது கம்பைன் சீரியஸாகவே போட்டு உங்களுடைய ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஒன்லி இந்த ஸ்விஸ் டார்கெட் ப்ரிடிக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். கேம்ஃபின் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சினியோல். சினியோல் அப்படின்ற இந்த காம்பவுண்டுடைய ஸ்மைலை இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த 3 காம்பவுண்ட்ஸோடைய ஃபார்மகோ கைனடிக் பேராமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மகோ கைனடிக் பேராமீட்டருடைய டேட்டா வந்து பெர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி கிடைச்சிரும். இதை கட் பண்ணி உங்களுடைய ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேற இதை வந்து உங்களுடைய ரிசர்ச்சில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய காம்பவுண்டோடைய மாலிகுலர் வெயிட் என்ன, அது வந்து என்ன ரொட்டேட்டபிள் பாண்டா, ஹைட்ரஜன் பாண்ட் அக்செப்டார், டோனார் எல்லாம் கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய லிப்போஃபிலிசிட்டி ஆஃப் காம்பவுண்ட் அதுவும் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக இது வந்து என்னென்ன ரூல்ஸை வந்து பாஸ் பண்ணுது, லிப்பின்ஸ்கி ரூல் ஆஃப் 5 அண்ட் பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுதா இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் சேம் லைக் அதே ஸ்விஸ் ஏடிஎம்ஏ அனலைசிஸ் வெப்சைட்டில் பாயில்டு எக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து உங்களுடைய காம்பவுண்ட் நியூரோ ப்ரொடெக்டிவ் எகென்ஸ்டாக வந்து ஆக்ட் ஆக போகுதுன்னா இந்த டயக்ராம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஷோ மாலிகுல் நேம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கேம்ஃபின், சினியோல், யூஜினால் இந்த 3 ஃபைட்டோ கான்ஸ்டன்ட்டுமே பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுது. இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பிரெயின் பேரியர், பிளட் பிரெயின் பேரியர். அண்ட் வேற இந்த எக் யாக் வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் பிளட் பிரெயின் பேரியர். இது 3மே வந்து இந்த பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணுது. அண்ட் அதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் ஃபார்மகோகைனெட்டிக்கோடைய ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் தான் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டை வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட வந்து முடிஞ்சிச்சு. இந்த எல்லா ப்ரொஃபைலும் கம்பைன் பண்ணி தான் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தர் மோர் அனலைசிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஓகே காய்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்மகாலஜியை யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து இன்கியூபேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஹியர். Bye bye guys.